முள்ளாங்கியும் பருப்பும் போட்டு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு எடுத்து இது மாதிரி தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுருங்க. 2 விசில் விட்டால் போதும், பருப்பு வெந்துடும். இந்த மாதிரி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. கரெக்டாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி 2 விசில் வரட்டும். அவ்வளோதான், பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, முள்ளாங்கி, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இப்போ வெங்காயம் எடுத்து அதில் சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி, இப்போ முள்ளாங்கி எடுத்து அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், நிறைய ஊற்றோட கொஞ்சோண்டு ஊற்றுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ குக்கர் மூடி விட்டு ஒரே விசில், அவ்வளோதான், இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. அவ்வளோதான், இறக்கியாச்சு. அவ்வளோதான், முள்ளாங்கி வெந்துடுச்சு. இப்போ இதை தாளிக்கணும். அது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுருங்க. கறிவேப்பிலை போட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு. எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு போட்டுருங்க. உளுந்தையும் சேர்த்துருங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு இது மாதிரி வந்தவுடனே எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு அது கொதிக்கட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கூட்டு போட்டுன்னும் சாப்பிட்லாம், தொட்டுன்னும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளாங்கி கூட்டு. சாப்பிட்டு பாருங்கள். இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இறக்கியாச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள்.